அன்பை வெளிப்படுத்தினா தான் சார் அவங்களுடைய இது தெரியும். இல்லைன்னா மறைச்சி வச்சுட்டு இருந்தாக்கா அவங்க மேலே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஈவன் எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தார், அவர் வந்துட்டு பிஸ்னஸ் மேனாக இருந்தார். பிஸ்னஸ் மேன் சிங்கப்பூர் போவார், மலேசியா போவார், எல்லாம் போவார். எல்லாம் போயிட்டு எல்லாமே எனக்கு வாங்கிட்டு வந்தார். அந்த மாதிரி எனக்கு இல்லாத பொருள் இல்லை, எல்லாமே வாங்கிட்டு வருவார். சைனீஸ் வந்துட்டு ஒரு வாட்ச் கட்டியிருந்தா அந்த வாட்ச் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி எனக்கு வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு வந்து கொடுப்பாரே ஒழிய ஒரு அன்புன்றது அது வந்து வெளிப்படுத்தவே மாட்டார். வாங்கி கட்டி விட மாட்டார். கட்டி விடுறதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. வாங்கிட்டு வந்து வைப்பார். இந்த ஹேமா இந்த வச்சுக்கோங்க இதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதனுடைய ரியாக்ஷன் ஒன்றுமே இருக்காது. கொஞ்ச நாள் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, இவர் கடமை மாதிரி செய்கிற மாதிரி அப்படி தோணுது. அதனால் வந்துட்டு அவர் நாங்கிட்ட பேசுவேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப பேசணும், ரொம்ப இது பண்ணணும்னு ஆசை. அவர் எப்போதுமே எதுவுமே வெளிப்படுத்தவே மாட்டார், சத்தமாக பேசவும் மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். ஈவன் நான் ஹாங்காங் போயிருந்து இதுக்கு போயிருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது கையை பிடிச்சிட்டு போகணுன்ற ஒரு ஆசை வரும். அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ஒரு 4 அடி முன்னாடி தான் போவார். எனக்கு வந்துட்டு அது ரொம்ப சரி, நம்ம இந்தியாவில் தான் கிடையாது, நம்ம இது பண்ணலாம், சரி சார் ஃபாரினில் தான் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் அந்த 60-70 வயசில் கூட அவ்வளோ வெக்கப்பட்டுட்டு அவர் 4 அடி முன்னாடி போவார். 60 வயசு வெக்கம் இருக்கு. ஆமாம் சார், இன்னும் பேச மாட்டார். எங்கள் கிராண்ட் சன் கூட முன்னாடி கூட பேச மாட்டார், ஒன்றுமே பேச மாட்டார். ஈவன் என்னை வந்துட்டு மரியாதையோட தான் கூப்பிடுவார். ஏம்மா இங்கே வாங்க போங்கன்னு. நான் சொல்லுவேன், ஏங்க நான் உங்கள் ஒய்ஃப்ங்க அப்படின்னாரு. அப்போ அந்த அந்த அன்பை வந்து அந்த அன்பை வெளிப்படுத்தினா தான் நமக்கு வந்துட்டு ஒரு சர்டன் டைமில் வந்துட்டு சரி இது என்ன ஒரு கடமையாக செய்கிறாரோ அப்படின்ற ஒரு அந்த ஃபீலிங்ஸ் வந்துடுது எனக்கு. ஹீ இஸ் நோ மோர். இப்போது எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. நான் அவரை மிஸ் பண்ணேன்னு சொல்லலை. அவர் மிஸ் ஆன காரணமே அவர் ஃப்ரீயாக பேசாதனால. அவர் இனிமேல் ஒன்றுமே பேச மாட்டார், கொள்ள மாட்டார், அன்பை வெளிப்படுத்த மாட்டார். அவர் அப்படியே அலோனாக உட்காண்டிருப்பார். அன்பு வந்துட்டு அன்பு கொடு, உனக்கு அப்பொழுது உனக்கு கூட கொடுக்கப்படும். ஈவன் நம்ம சொல்லிக்கிறாங்க, கணவன்மார்களே நீர் அன்பு செலுத்துவாய் அப்பொழுது அவர்கள் கீழ்ப்படிவார்கள். புரியுதுங்களா? அன்பு நம்ம கொடுத்தா எந்த ஒரு மனைவியாக இருந்தால் கூட அவள் சரண்டர் ஆகிடுவா சார். இப்போ பேசும்போது இங்கே எல்லாருமே வச்சுருந்த ஒரே ஒரு கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா, இந்த பிடிஏ அதாவது பொது வெளியில் அஃபெக்ஷனை காட்டக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அது வந்து குறிப்பாக கப்புள்ஸ் அப்படி இருக்கப்போ இவங்க வந்து செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொருத்தர உளவியல் ரீதியாக பாதிக்குது அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கிஸ்ஸோ ஹக்கோ இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, என் குழந்தைய பார்த்தா குழந்தைங்க இதை எப்படி கன்சீவ் பண்ணுவாங்க, அவங்க என்கிட்ட இது என்னன்னு கேட்டால் நான் எப்படி பதில் சொல்கிறது. ஸோ நீங்கள் இந்த பிடிஏ அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க, இதை எப்படி இதை எப்படி டேக்கிள் பண்ண நினைக்கிறீங்க? உளவியல் ரீதியாக பல வகையான முறையில் வந்து நம்ம அன்பை வெளிப்படுத்தலாம். இங்கே இவங்கெல்லாம் பேசினதை நான் கேட்டேன். நிறைய பேர் தொடுதல் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை சுற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை தவிர வார்த்தைகளால் வெளிப்படுத்தலாம், பரிசுகளால் வெளிப்படுத்தலாம், நேரம் கொடுத்து வெளிப்படுத்தலாம். அதில் ஒருத்தர் சொன்னார், நான் படி ஏறும்போது என் கையை பிடிச்சி ஏற்றி விட்டாங்க, இறக்கி விட்டாங்க. பை சர்வீஸ் நம்ம செய்யக்கூடிய செயல்களால் வெளிப்படுத்தலாம். இந்த மீதி 4 கேட்டகரியுமே எந்த வகையிலுமே குழந்தைகளை தவறான விதத்தில் பாதிக்காது, அவங்களுக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்லி கொடுக்கும்.